காசி என்னாச்சு கேப்டன் நம்பர் கொடுத்தானா? இல்ல காசி, அவன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் படியவே மாட்டேங்கிறான். அந்த கண்டெய்னர் ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஆயிடு சாமி. இத்தான் லட்சம் கணக்கில் காசு பார்க்கலாம். லோக்கல் ஏஜென்ட் வேற பேசி முடிச்சிட்டேன். இதான் பண்ண சாமி. காசி கேப்டன் நாட்டு கடவுள் சுத்திட்டு போலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. சரி நீ வா, அவனை வேற மாதிரி கவனிப்போம். செல்வம், அந்த லாட் இருக்குல்ல, என்னடா சொல்ற? உண்மையாவா? சத்தியமாப்பா, எதிர் வீட்டு பொண்ணு சரியான லவ்ஸ். அப்படியா? யோ 2 பாட்டில் முழுங்கிட்ட. எப்படியாவது நம்பர் சொல்லியா? காசி 2 பாட்டில் பிராண்டி கொடுத்துட்டு 10 லட்சம் வாட் சாருக்கு கேக்குறியா? வேற என்னதான் வேணும் உனக்கு? இதா வேணும். இதை முன்னாலே சொல்லிருக்கலாம்ல. வேஸ்டா அலைய விட்டிய. ஏண்டா லவ் பண்றேன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சரி சரி கிளம்பு. எங்க எங்கயா? என் நண்பன் லவ் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம். கொண்டாட வேணாம், பார்ட்டி தான். நைட்டு கப்பல் வருது, லோடு ஏத்தணும், நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள ஆர்த்தி எடுத்தா தட்டு நிறைய பணம் போடணும். தெரியுமோ? வா கேப்டன், ரூமெல்லாம் போட்டாச்சு. நம்ம ஹோட்டல் தான், எந்த பிரச்சனையும் வராது. கட் கட். யோ ஷூட்டிங் நடக்குது, கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டு குறுக்க போயிட்டு இருக்க. ஆர் யூ பிளைண்ட்? குருடனா நீ? ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குது தெரியல. குருடனா? ஒரே சொரு சங்கு 2 ஆயிடும். ஓகே, ஃபிலிம் ஷூட்டிங், நோ வயலன்ஸ். போங்க. நாம வர சொல்லதான் அந்த ஹோட்டல்ல ஷூட்டிங், கல்யாண கும்பல் ஒரே கசமுசான இருக்கும். What happened, Kasi? அந்த பொண்ணு 3 o'clock வரவ சொன்னா. And now it's 5 o'clock. It's not fair. இரியா, அதான் வரேன்னு சொல்லிட்டால, கண்டிப்பா வருவா. காசி, அவளுக்கு ஃபோன் பண்ணியா? எங்க? இந்த ஹோட்டல் தான், ரூம் நம்பர் 231. அப்படியா? சரி, நீ இந்தால பாத்துக்க, நான் போய் அவளை இட்டுன்னு வரேன். ஏய், இங்க என்னடா பண்றீங்க? உள்ள வா, உள்ள வந்து என்ஜாய் பண்ணு. பார்ட்டி உனக்கு, நீ என்ஜாய் பண்ணு. செல்வா, நீ இந்த ரூம்ல? உனக்கு என்ன வேணும்? டார்லிங், ஒரு நிமிஷம். ஏய் ஜூலி, என் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? வாடி. ஏய் யாரா நீ? வெளில போடா. ஹலோ, உன் பிரச்சனைக்கு நான் வரல. ஜூலி வா போலாம். நோ காசி, நான் இங்கே தான் இருக்க போறேன். நான் வரமாட்டேன். ஏய், அவதான் வரலன்னு சொல்றால, நீ போ. செல்வம், இதுல நீ குறுக்க வராத. என்ன கேம் ஆறியா? அச்சா செவிலி எல்லாம் திரும்ப உனக்கு. ஆடி. யா மேலே கை வச்சியா? டேய், என் ஃப்ரெண்டேட அடிச்சா உன்னை. வர செல்வா. போலீஸ்கார வந்து கேக்குறியா? உன்னை துப்பாக்கி குறா, எதுக்கு இல்லாம துப்பாக்கி குறா? சாவடிச்சு விட்டா உன்னை. இவனுக்கு துப்பாக்கி தேவையா? டேய் எந்திரா. கை வச்ச செல்வா, இது பெரிய மேட்டர் செல்வா. நான் சொல்றதை கேளு. அவராம இந்த வேலை நடக்காது. அப்புறம் அந்த கேப்டன் மதிக்க மாட்டான் செல்வா. செல்வா, இவ்வளவு தவிர அந்த வேலைக்காரன் யாரையும் ஒத்துக்க மாட்டான். பொழப்ப கெடுத்தானே, உடனே என் கூட அவளை அனுப்பிச்சு. செல்வா, ஆனா செல்வா, இதெல்லாம் நல்லா இல்ல. மாப்ள, நான்டா. இங்க சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே பசங்க போட்டு சம்பர் ஹோட்டல் வந்துடா. காமன்வெல்த் போட்டி தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் திருமதி ஷீலா அளித்த பேட்டியில் விளையாட்டு கிராமம் தயாரானதற்கு தமது அரசுதான் டெல்லி இருக்கு. ஓ, தம்பி வந்துட்டாரா? சார், என்னை கொண்டுடாதீங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க சார். கீழே விட்டுருங்க சார். மாயோட சார் எல்லாமே இருக்கு சார். மொத்தத்தை நீங்களே எடுத்துங்க சார். என்ன விட்டுருங்க சார். என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார்.
ஹலோ அன்வர் நான் தான்ப்பா. சரக்கு கிடைச்சிச்சு அன்வர். சார் 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 பாய் கிட்ட போன்ல நான் பேசுறேன் சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார். ஏதோ பைக்ல பேசணுமா? போன அவன்கிட்ட கூட பாப்பா. ஏண்டா நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? பாய் 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 என்ன மன்னிச்சிருங்க பாய், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாய், என்ன விட்டு சொல்லுங்க பாய். அழாத, போன அவன்கிட்ட கொடு. இது கொடுக்குறேன் பாய். பாய் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஹலோ பாய். ஹலோ ஹலோ. யோ சார் டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணியா? சாரி சார். பாய் சரக்கு காலில் வந்துடும். சரி சரி சரி. சார் சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க? டேய் ஐயா நாளைக்கு சரக்கு வந்துடும், ம். டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கய்யா. காசி என்னாச்சு? அச்சா அந்த செல்வம் ஏன் மேலே கை வச்சானா, அவனை சும்மா விட கூடாது. நம்ம குலமாரிக்க சொல்லிட்டேன், நம்ம பசங்களோட வந்துருக்கான், அவனை எங்க போட்டோம்னா உடுகாசி பாத்துக்கலாம். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ரெடி கேர்ள்ஸ் 1 2. யோ எத்தனை வாட்டி ரிஹர்சல் பாப்பீங்க? டைம் ஆகுதுல. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். என்னடா பண்ற? உடனே வண்டியறா. போ. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போடா.
டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம லைசென்ஸ் இல்லாத கண்ணு தானே நான் வச்சிருந்தேன். அதுல அவனுங்களை சுட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே. தேவையில்லாம ஓட விட்டு அடிச்ச மப்பெல்லாம் இறங்கி போச்சு. டேய், நான் அவனை சுட்டிருந்தேன். நீ அந்த ஜூலியோட ரூம்ல லூட்டி அடிச்சது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உன் வேலையும் போயிருக்கும். ஏண்டா தப்பு தண்டாவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில காசி கைய உடைச்சிட்ட. அவன் என்ன அடிச்சிருந்தா விட்டுருப்பான்டா. ஆனா உன் மேல கையை வச்சிட்டான். நீ என் நண்பன்டா. இதே பழைய செல்வமா இருந்திருந்தேன், அவனை கொன்றுப்பேன். என்னடா அமைதியாயிட்ட? ஒண்ணு இல்லடா. இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போற தெருவு? ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு போறா வெளியில பூட்டு. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு டவுட். ஒய் டவுட்? திருட போற ஏரியாலாம் திருட விட்டுவிட்டு மத்த வீடுங்களை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போ போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐசி தேங்க்யூ. இப்ப நான் திருட போறேன் வீடு இந்த வீடு தானே. என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற? எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. திருடன் 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 திருடன். ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவனு வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கைட்டு சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. எம்மாடி, இம்புட்டு பேரு எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடலான கூட்டம் திரண்டு வந்திருக்கு. கத்தியத்து போனல அது போய் குத்த வேண்டியதானே. இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாங்க. ஆண்டவா, என்ன பாக்குற? வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. ஃபைட்டிங்கா? உனக்காக தான் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? ஆமாயா. போ. அம்மா, டேய், நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. போடா உள்ள. அப்படிலாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க. இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா, ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரப்படாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கே எட்டுலதான்டா தெரியும். எடுவட்ட வேலை போடா. வாங்க வாங்க சீக்கிரம். இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன் தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா, ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுக்கு எங்க இருந்து நான் வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கு ஆண்டவா. கொல்ல பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம் ஆண்டவரே. அக்கிரகாரமா?
ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் 5-6 வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்கடா. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்கப்பா. தூங்கிட்டீங்களா?